அனைவருக்கும் வணக்கம். இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களுடைய மகன் மனோஜ் 48 வயசு தான் ஆகுது. இந்த சின்ன வயசுலேயே நம்ம எல்லாரையும் விட்டு போயிட்டார் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு துயரத்தை அவங்க குடும்பத்துக்கு மட்டும் இல்லை, திரையுலகுக்கே இது கொடுத்துருக்கு. எனக்கு ரொம்ப கேள்விப்பட்ட உடனே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி, கண்டோலன்ஸை முதல்ல நான் தான் தெரிவித்தேன். இப்போது உள்ளே போய் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களை சந்தித்து ஆறுதல் சொல்ல வார்த்தைகளே கிடையாது. இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களுடைய அன்பு மகன் மனோஜ் அவர்களுடைய மறைவு உண்மையிலேயே திரையுலகிற்கு மட்டுமல்ல, பாரதி ராஜாவினுடைய மிகப்பெரிய ரசிகர்கள் அனைவருக்குமே ஒரு பெரிய இழப்பு தான். பாரதி ராஜா அவர்களுடைய அந்த திரை பயணத்தின் துவக்கத்திலேயே உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா பேசுகிறேன் என்றுதான் அவர் தன்னுடைய குரலை ஆரம்பிப்பார். தன்னுடைய ரசிகர்களிடமே அவ்வளவு பாசமான ஒரு கலைஞன், தன்னுடைய மகனிடம் எவ்வளவு பாசமாக இருந்திருப்பார், அவர் எப்படி வளர்த்திருப்பார். அப்படிப்பட்ட ஒரு பாசமான தந்தை இன்று தன் மகனை இழந்திருப்பது அவருக்கு எப்படி ஆறுதல் சொல்வதென்றே தெரியவில்லை. அவர் முகத்தை பார்க்கவே மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. அவருடைய இழப்பை தாங்கிக் கொள்வதற்குரிய சக்தியும் மன வலிமையும் உடல் வலிமையையும் அன்பு இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களுக்கு இயற்கையும் அவர்கள் நம்புகின்ற அனைத்து சக்திகளும் அவர்கள் அந்த உடல் உறுதியையும் மன உறுதியையும் தர வேண்டும். மனோஜ் அவர்கள் எல்லோரிடமும் மிக பாசமாக பழகக்கூடிய ஒரு அன்பு பிள்ளை. அவர் என்னிடமும் மிகவும் அன்பாக பாசமாக இருப்பார். நான் பேசுகின்ற அந்த பேச்சிலே மிக ரசிக்கக்கூடிய பகுதிகளை உடனடியாக எனக்கு தொலைபேசியில் பேசி பாராட்டுவார். அப்படி ஒரு நல்ல ரசிகரை இழந்து வாடுகின்ற அவருடைய குடும்பத்தாருக்கும் திரையுலகினருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும் பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களுடைய இந்த துக்ககரமான நேரத்தில் எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். இயக்குனர் இமயம் ஐயா பாரதி ராஜா அவர்கள் ஒரு பெரிய சகாப்தம். அவர் இன்னைக்கு உடைந்து போய் இந்த நேரத்தில் அவரை பார்ப்பதற்கே மிக வேதனையாக இருக்கிறது. அவருடைய மகன் அன்பு சகோதரர் மனோஜ் அவர்கள் சினிமா துறையில் அவரும் ஒரு முத்திரையை பதித்து 40 வயது அப்படிங்கிறது ஒரு வயது இல்லைங்க. இந்த நேரத்தில் நம்மை விட்டு பிரிந்து சென்றிருக்கின்றார். அதனால் ஐயா பாரதி ராஜா ஐயாவுடைய குடும்பத்திற்கு இந்த நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக எங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிப்பதோடு மட்டும் இல்லாமல் ஐயா அவர்கள் இதிலிருந்து வேகமாக மீண்டு வரணும் அப்படிங்கிறதா எங்களுடைய பிரார்த்தனை. இதற்கு முன்பு பாரதி ராஜா ஐயாவுக்கு உடம்பு சரியில்லாதப்பெல்லாம் போய் மருத்துவமனையில் பார்த்துட்டு வருவேன். ஒரு முறையும் ஃபீனிக்ஸ் பறவையை போல திரும்ப திரும்ப உயிர்ப்பித்து வருவாங்க. இது புத்திர சோகம், சோகத்திலேயே பெரிய சோகம். நிச்சயமாக இதிலிருந்தும் ஐயா மீண்டு வருவார்கள் என்கின்ற நம்பிக்கை இருக்குது. மொத்த குடும்பத்துக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிப்பதோடு ஆண்டவனுடைய அருள் கருணை எப்பொழுதும் அந்த குடும்பத்திற்கு இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கின்றோம். சினிமா துறையில் ஒரு ஆளுமை மிக்க படைப்பாளி, மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரிய அண்ணன் பாரதி ராஜா அவருடைய அன்பு மகன் நண்பர் மனோஜ் அவர்களுடைய இந்த மறைவு என்பது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியும் வேதனையும் அளிக்கிறது. காரணம், மரணம் என்பது தவிர்க்க முடியாது என்று சொன்னாலும் இளம் வயதிலே மரணம் என்பது யாருக்கும் ஏற்புடையதல்ல. ஒரு மிகப்பெரிய வருத்தத்தையும் வேதனையும் தருகிறது. இருந்தாலும் இந்த சூழலில் மரியாதைக்குரிய அண்ணன் பாரதி ராஜா அவர்களும் அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்களும் மன வலிமையோடு இருக்க எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுச்செயலாளர் எடப்பாடியார் சார்பில் உங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். தமிழர்களுக்காக தமிழர்களுடைய வாழ்வியலை அந்த மக்களிடமே சென்று அந்த மக்களை கதாநாயகனாக மாற்றி சாமானிய தமிழனை திரையுலகிலே கதாநாயகனாக்கி நம்முடைய கதைகளை உலகளவில் எடுத்துச் செல்லக்கூடிய தமிழ் திரையுலகை மாற்றி அமைத்து தமிழினத்தினால் மறக்க இயலாத ஒரு கலைஞனுடைய இல்லத்தில் நடந்திருக்கக்கூடிய இந்த துயரம் தமிழினத்தினுடைய துயரமாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். எங்களை எல்லாம்
சிந்திக்க வைத்து, அழ வைத்து, சிரிக்க வைத்து, மகிழ வைத்து, அழகு பார்த்த ஐயா பாரதி ராஜா அவர்கள் தமிழினத்தினுடைய கோரிக்கைகளுக்காக, நியாயங்களுக்காக வீதியில் இறங்கிய ஒரு மாபெரும் கலைஞன். இந்த இனத்தினுடைய அழிவை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று எதிர்ப்பை காட்டிய துணிச்சல் மிக்க ஒரு படைப்பாளி. எதற்கும் அஞ்சாத, அனைத்தையும் கேள்வி எழுப்புகின்ற, தமிழர்களுடைய அழகியலை காட்சிப்படுத்திய ஒரு கலைஞனுடைய இல்லத்தில் என்று நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மனதை நொறுக்குகின்ற இந்த துயரத்திலே நாம் அனைவரும் பங்கு கொள்வோம். தமிழ் மக்களுக்காக, தமிழர்களுக்காக, தமிழ் இனத்தினுடைய கதையை, இலக்கியத்தை திரையுலகிலே காட்டிய ஒரு மாபெரும் கலைஞனுடைய இந்த நெருக்கடியான சமயத்தில் நாம் அனைவரும் அவரோடு துணை நிற்கிறோம் என்பதை இச்சமயத்திலே மே 17 இயக்கத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்கள் குடும்பத்திலே மூத்தவர் அண்ணன் பாரதி ராஜா அவர்களுடைய இழப்பு ஈடு செய்ய முடியாத இழப்பு. கடவுள் அவரை சோதனைக்கு மேல் சோதனை செய்கிறார்கள். சென்ற ஆண்டு 3 மாதம் 4 மாதம் எம்ஜிஎம் மருத்துவமனையிலே அவரை அனுமதித்து நல்லபடியாக வெளியே வந்தார்கள். 3 மாதம் ஓய்விற்கு பிறகு நம்முடைய மனோஜ் அவர்கள் பாதிக்கப்பட்டு அறுவை சிகிச்சை செய்து இன்று அகால மரணம் அடைந்திருக்கிறார்கள். எப்படி இதை அண்ணன் தாங்குவார் என்று தெரியவில்லை. எப்பொழுதும் தந்தைக்கு மகன் ஈமச்சடங்கு செய்வான். ஆனால் இப்போது தந்தை மகனுக்கு ஈமச்சடங்கு செய்கின்ற ஒரு நிலைமையை ஆண்டவன் கொடுத்திருக்கிறார். அண்ணியாருக்கும் அண்ணனுக்கும் அவரது மனோஜ் துணையாருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய ஆத்மா சாந்தி அடைய அன்போடு வேண்டுகிறேன். புத்திர சோகம்னு சொல்லுவாங்க. அந்த நிலைமையில் பாரதி ராஜா அவர்கள் மனோஜ் அவர்களை வெளிநாட்டுக்கு அனுப்பி பயிற்சி பெற செய்து திரும்பி வந்த பிறகு தாஜ்மஹால் என்ற படத்தை எடுத்து தன்னுடைய மகனை திரைப்படத்துறையில் கொண்டு வருவதற்காக எல்லா வகை நடவடிக்கைகளையும் எடுத்தார். அவர் நடிகராக மட்டுமல்ல, மனோஜ்குமார் அவர்கள் இயக்குநராக கூட பணியை துவங்கினார். உடல்நலம் பாதிக்கப்பட்டு அறுவை சிகிச்சைக்கு பிறகு அவர் ஓய்வு பெறுகின்ற போது ஏற்பட்ட இந்த துயரமிக்க இந்த சம்பவம் மரணம் என்பது தாங்கிக் கொள்ள முடியாதது. பாரதி அவர்களை பார்த்தபோது அவருக்கு எப்படி ஆறுதல் சொல்வது என்றே தெரியவில்லை, ஆறுதல் சொல்ல முடியவில்லை. தன்னுடைய மகனை இழந்து மிகப்பெரிய துயரத்தில் இருக்கக்கூடிய பாரதி ராஜா அவர்களுக்கும் மனோஜ் அவருடைய குடும்பத்தினருக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில குழு சார்பாக எங்களது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம்.